சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா? வீட்டில் போய் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோன் பண்ணி சந்தோஷத்தை பேசு. சரி பூமாரி, வீட்டில் போய் சந்தோஷத்தை ஃபோன் பேச தான் போகிறேன். நான் பண்ணதான் தப்பு பற்றியா, போய் சாரி கேட்கணும். சத்யா அங்க பாரு, பஸ் ஸ்டாப்ல சந்தோஷ் மாதிரி இருக்கு. சந்தோஷ் தானே பாரு. சந்தோஷா? எங்கடி? ஆமா சந்தோஷம் பூமாரி. சந்தோஷ் எப்படி இங்க? சந்தோஷ் வந்திருக்காங்க. பூமாரி எனக்கு பயமா இருக்கு. என்ன பேச பயமா இருக்கு பூமாரி. நீயும் கூட நில்லு பூமாரி. நான்லாம் நிக்கலப்பா, நான் வீட்டுக்கு போறேன். நீ பேசிட்டு வா சரியா? ப்ளீஸ் டி, நீயும் வாடி ப்ளீஸ் டி. பாவம் பத்தியா சந்தோஷமா, என்கிட்ட அங்க இருந்து வந்திருக்காங்க. எல்லாம் ஒன்னாலதான். படியுங்க. என்ன செய்ய, கொஞ்சம் அவசர புத்தி. சரி வா சந்தோஷம் பார்க்கலாம். மாப்பிள்ள சத்தியம் தான் வாரா. பார்த்தேன் மேடம் இங்கே வராங்களா என்னன்னு பார்ப்போம். பூமாரி சந்தோஷுக்கு பார்வை சரியில்லை, பயமா இருக்கு. என்ன பண்ண, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். பாவண்டி, ஆனா நீ பண்ணலாம் சரியே இல்லை. பாவம் அந்த வெயிலே வந்து உக்காந்துருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க பாவம், பைக்ல வந்திருப்பாங்க போல. ஐயோ அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சரி வா, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன இருக்கு, வா. என்ன சந்தோஷ் இங்க இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நல்ல வேலை, ஏன் வந்தீங்கன்னு கேட்காம எப்போ வந்தீங்கன்னா கேட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா தங்கச்சி நல்லா இருக்கேன். எங்கே நல்லா இருக்க விட்றா உன் ஃப்ரெண்டு? சரி என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நீங்களே ஒரு பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நீ என்னத்த பேசி முடிவெடுக்க? அதான் உங்கள் ஃப்ரெண்டே முடிவெடுத்தாச்சு போல இருக்க. ஏன் சந்தோஷ் இப்படிலாம் பேசுறீங்க? சந்தோஷ் எதுவும் இங்கேருந்து பேச வேணாம். காலேஜுக்கு அப்போசிட் பார்த்தீங்களா, யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்க. ஏதாவது ஹெச்ஓடி ஏதாவது வந்தாங்கன்னா அப்புறம் நாளைக்கு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு, அங்கே வேணால் போகலாமா? சரி பூமாரி, நாங்கள் வேணா போகலாம். தங்கச்சி என்னம்மா நல்லா இருக்கியா? படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? சந்தோஷ் எப்போ கிளம்புனீங்க ஊர்ல இருந்து? என்ன தங்கச்சி வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்புறம் ஏதோ ப்ராஜெக்ட்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களா, ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சுதா? இனி இருக்கா? சப்மிட் பண்ணிட்டீங்களா? சந்தோஷ் எப்போ வந்தீங்க கேட்குறேன்ல. இல்லைண்ணா, இன்னும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகலை. ஏறத்தாழ முடிஞ்சு 75%. இன்னும் 25% இருக்குது. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒட்ட வேண்டியது இருக்குது. அது மாத்திரம் பண்ணிட்டா முடிஞ்சிடும். அப்படியாம்மா, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் ப்ராஜெக்ட்லாம் தருவாங்க. நாங்கள் லைஸில் கொடுக்க மாட்டோம், பையன் எழுத்து தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்போம். சந்தோஷ் நான் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? எப்போ கிளம்புனீங்க ஊர்ல இருந்து? சந்தோஷ் சத்யா கூப்பிடுற பாருங்க, என்னன்னு கேளுங்க. இருக்கட்டும் தங்கச்சி, நீ பேசு. அப்புறம் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஜூஸ் குடிக்கிறியா? இல்லை சந்தோஷ் வேண்டாம். நீங்கள் சத்யா என்னன்னு கேளுங்க. பாவம், அவள் ஏற்கனவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணட்டு. அப்புறம் காலேஜில் என்ன விசேஷம்? கல்ச்சுரல்ஸ்லாம் வைப்பாங்களா? கல்ச்சுரல்ஸ்லாம் வைப்பாங்கண்ணா. நீங்கள் சத்யா என்னன்னு கேளுங்க. சந்தோஷ் லேய், சத்தியத்தை அங்கிருந்து பேசணும் வந்துட்டு அவ கூப்பிட்டுட்டே இருக்க, காது கேட்கறத போய் நிக்க. பேசலாம் இப்போ என்ன பேசலாம். சரி இனி நம்ம இருந்தால் சரிவிடாது. எந்திரிச்சு போயிடும், அப்போ தான் அவங்க பேசுவாங்க. சரி சந்தோஷண்ணா, நான் அந்த ஃப்ரண்ட்டில் ஜெராக்ஸ் எடுப்பாங்க கடை இருக்குது, அதான் எடுப்பாங்களா என்ன நான் கேட்டுட்டு வரேன். நீங்கள் பேசிட்டுருங்க. சத்யா இருந்துக்கோண்ணா, நான் இப்போ வரேன். எங்கள் ஃப்ரெண்டில் புதுசாக ஜெராக்ஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி எடுத்துருவாங்களா என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரியா? இரியேண்டி, நானும் வரட்டுமா கேட்கறதுக்கு? இல்லை நீ வேண்டாம், நீ உட்காரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். அண்ணா இப்போ வரேன், கொஞ்ச நேரத்தில் பேசிட்டுருங்க. சரிம்மா சரி. சந்தோஷ் சத்திய பாவம் இல்ல, அப்போ வந்து என்ன கூப்பிட்டுட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்காம நீ பாட்டு இருக்க, என்னன்னு பேசுடா. பேசலாம்டா. இப்போ என்ன, மேடம் தான் நம்ம நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களே, பேசலாம். சரி இன்னும் அவங்க 2 பேரும் பேசிட்டு நம்ம இருந்தா சரிப்படாது. டேய் மாப்பிள்ள, நான் அந்த ஊஞ்சல் இருக்கு பாரு, அதுல போய் ஒரு தூக்கத்தை போடுதேன். பேசி முடிச்சுட்டு கூப்பிடு சரியா? டயர்டா இருக்கு அங்கிருந்து பைக்ல வந்தது. சரி மாப்பிள்ள. என்ன சந்தோஷ், நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கத்தமே நிற்கீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன மேடம், நீங்கள் பண்ணுறத விட நான் பண்ணிட்டேன். சரி நான் பண்ண தப்பு தான். ஏன் சூழ்நிலை யோசிச்சு பாருங்க.
சரி உன் சூழ்நிலையிலேருந்தே நான் யோசிக்கிறேன். சரி அந்த நேரத்தில் சரி கோவப்பட்டது கூட சரிதான். நான் கோவப்பட்டது தப்புன்னே நான் சொல்லலை. நீ என்ன பண்ணியிருக்கணும்? அம்மா கோயில் வச்சு பேசியிருக்காங்க. நீ வீட்டுக்கு வந்து உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? சொல்லு, அதை சொல்லு. சரி எனக்கு ஏன் நீ ஃபோன் பண்ணல அன்னைக்கு? அதை சொல்லு முத. இல்லை சந்தோஷ், எனக்கு அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் அவங்க பேசினாங்களா, அதை என்ன பண்ணான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு திருச்செந்தூரில் என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணு கூட தானே பேசிகிட்டு இருந்தீங்க அன்னைக்கு. ஆமாம், நான் அன்றைக்கி ஒன்று சொல்ல தானே செஞ்சேன். அது என் மாமா பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எல்லோரும் பேசி பழகி வளர்ந்தது. பார்த்தா பேசுவா எடுப்பா. நாங்கள் இன்னும் எல்லோரும் பேசிட்டு தான் இருக்கோம். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. சரி இப்போ நான் ஒன்றும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. நீ வந்து கோ எஜுகேஷன் படிக்கிற, பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க. பசங்கள்கிட்ட என்ன பேச மாட்டியா? பசங்கள்கிட்ட நீ பேசுனா நான் அவனை தப்பாக எடுத்துக்க முடியுமா? சொல்லு. ஓஹோ, அப்போ சார் தப்பாக எடுப்பீங்க அப்படி தானே? ஓஹோ, உனக்கு இப்படி சொன்னால் கோவம் வருது அப்படி தானே? கோவம்லாம் ஒன்றும் படல, சும்மா நார்மலாக தான் நான் கேட்டேன். ஆமாம், நீ நார்மலாக பேசுறதுக்கும் கோவப்பட்டு பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாமல் தானே இருக்கேன். நீ தான் என்ன புரிஞ்சுக்கிட இல்லை, நான் ஒன்று நல்லாவே புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் இவ்வளோ தூரம் காலையிலே கிளம்பி வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்கோ. ஆமாம், ரவிட்ட என்ன சொன்னேன்? நான் டபுள் கேம் ஆடுறவேன்னு சொன்னியா? டபுள் கேம்னா என்ன மீனிங் உனக்கு தெரியுமா? டபுள் கேம் ஆடுறவேன்னா நான் இவ்வளோ தூரம் உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டேன். அதுவும் இந்த வேணா வெயில்ல. என்ன நினச்சிட்டு இருக்க சத்யா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? நீ இவ்வளோ தானா? சாரி சந்தோஷ், நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. தெரியாமல் பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் இப்படிலாம் அப்படி பண்ண மாட்டேன். பூ மாதிரியும் எவ்வளோ எனக்கு சொன்ன அட்வைஸு. ப்ளீஸ் சந்தோஷ், என்னை புரிஞ்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. சத்யா, நான் ஒன்று கேட்கேன். அப்போ நீ யார் என்னை பற்றி எது சொன்னாலும் நீ நம்பிடுவ அப்படி தானே? உடனே நம்பரை பிளாக் பண்ணி போட்டுருவ அப்படி தானே? சும்மா அதே சொல்லிட்டு இருக்காங்க, நம்பரை பிளாக் பண்ணேன். என் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அதான் நான் பிளாக் பண்ணேன். சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷ். இந்த பாரு சத்யா, நான் சொல்லியும் தப்பு எடுத்துக்காத. நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். எந்த ஒரு விஷயமே நம்ம பிரச்சனை வராமல் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ அதை புரிஞ்சுக்கோ. இதை விட பெரிய பிரச்சனைலாம் இனி நமக்கு எவ்வளவோ இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். எனக்கு சப்போர்ட்டிவாக நீ தான் இருக்கணும், உனக்கு சப்போர்ட்டிவாக நான் ஃபுல்லாக நிற்பேன். நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி பண்ணிட்ட பற்றி எனக்கு அது ரொம்ப மன கஷ்டமாக போச்சு. அது எனக்கு தெரியவே செய்யாது. நேற்று சாயங்காலம் வரை எனக்கு தெரியாது. ரவி நேற்று சாயங்காலம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும். சாரி சந்தோஷ், ஏதோ ஒரு கோவத்தில் டென்ஷனில் பண்ணிட்டேன் இப்படி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. சத்யா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ மன்னிப்பு கேட்டு என்ன கூட கொஞ்சம் வருத்தப்பட வைக்காத. புரிஞ்சுக்கோ, நமக்கு நீ எவ்வளவோ விஷயங்கள் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. என் வீட்டு சைடு நீ யோசிச்சு பாரு. நான் இனி வீட்டில் போய் நீ என்ன பிரச்சனை ஆக போகுது எனக்கே தெரியல. சரி தப்பு சந்தோஷ், நான் பண்ண தப்பு தான். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ். நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இனி இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சத்யா, சத்யா அழாத. ஏன் அழுற? சத்யா, சத்யா அழாத சத்யா. ஐயோ, ஏன் இப்போ அழுற தேவையில்லாம? இல்லை, நான் பண்ண தப்பு அதான். சத்யா எங்க பாரு, லூசு. இதுக்கெல்லாமா அழுவா? நீ எவ்வளவோ இருக்கு. சத்யா எங்க பாரு, திரும்ப சொல்றேன். சத்யா அழாத. முதல்ல கண்ணத்தோட. வாழ்க்கையில் எவ்வளவோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நீ இந்த விஷயத்துக்கே இப்படியா அழுதுகிட்டு கோவப்பட்டுட்டு இருக்க. கண்ணத்தோட முதல்ல. சந்தோஷ், நான் பண்ண தப்பு தான் சந்தோஷ். சாரி சந்தோஷ். சரி சத்யா, சரி அதே பேசிட்டு இருக்க வேண்டாம். வீடு நீ நம்பர் பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவியா? இல்லை மேடத்தை பார்க்கறதுக்கு டெய்லி நாங்கள் இருந்து பைக்கில் வரணுமா? வாங்க சந்தோஷ். உனக்காக வாழ நினைக்கிறேன்.